ராமு, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதா. இன்னைக்கு ஏதாவது விளையாட போலாம்டா. ஆமாண்டா சோமு, விளையாட போலாம். ஆனா என்ன விளையாடுறதுன்னு எனக்கு தெரியலையே. ராமு, சோமு, எங்க இருக்கீங்க? என்னடா அம்மாவோட சத்தம் மாதிரி கேக்குது? ஆமாண்டா, அங்க பாரு அம்மா தான் வராங்க. எங்கெங்கெல்லாம் உங்களை தேடுறது? எங்கடா போனீங்க பசங்களா? இல்லம்மா, ரொம்ப சலுப்பா இருந்தது, அதனால விளையாடலாம்னு வெளியில வந்தோம். நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல வீட்டுக்கு வாங்க, அப்பா டாய்ஸ் வாங்கிருக்காங்க, நீங்க அதிலே விளையாடுங்க. வெளியில இன்னைக்கு எங்கேயும் விளையாட போக வேண்டாம். ஓ அப்படியாம்மா, வாங்க சரி போல வாங்க. ஏன் மெதுவா போங்கடா பசங்களா, என்னால வேகமா நடந்து வர முடியல, ஓடாதீங்க. அம்மா நீங்க பொறுமையா வாங்க, நாங்க வேகமா வீட்டுல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பசங்க கிட்ட என்ன சொன்னாலும் கேட்காதுங்க. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுடா. அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க போல. வரட்டும். பாரு, அம்மா வந்துட்டாங்க. இவ்வளவு வேகமாடா பசங்களா ஓடியாடுறீங்க? சரி வாங்க, இங்க போய் உட்காந்துருங்க, நான் போய் டாய்ஸ் எடுத்து வந்துடுறேன். வாடா, இங்க போய் உட்காருவோம், மம்மி வர வரைக்கும். டேய் பசங்களா, இங்க வாங்கடா, இந்தாங்க டாய்ஸ். நீ வாடா, அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய டாய்ஸ் வாங்கி வந்திருக்கீங்க? ஆமா, எப்ப பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரையே சுத்துறீங்க, அதனால இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடுங்க இந்த ரெண்டு டாய்ஸையும் வச்சு. ஐ ஜாலிமா. யாருக்கு எந்த டாய்ஸ்மா? பெருசு அண்ணனுக்கு, சின்னது உனக்கு. ரெண்டு பேரும் ஆணுக்கு ஒன்று எடுத்து அடிப்படாமல் விளையாடணும், ஓகேவா? ஓகேம்மா, கண்டிப்பாக சண்டை போட்டுக்க மாட்டோம். சண்டை போடாமல் விளையாடுங்க, நான் உள்ள இருக்க வேலையை பார்க்குறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, நீங்கள் போங்க, நாங்கள் விளையாடுறோம். டே வாடா, முதல்ல டாய்ஸ் எல்லாம் பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், முதல்ல நீ உன் டாய்ஸ் பிரியா, அதுக்கப்புறம் நான் என் டாய்ஸ் பிரிக்கிறேன், ஓகேவா? இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே பிரிப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே விளையாடலாம், ஓகேவா? மம்மி என்ன சொல்லியிருக்காங்க, சண்டை போடாமல் ரெண்டு பேரும் விளையாட சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாண்டா ராமு, சரி ரெண்டு பேரும் ஒன்றாவே பிரிக்கலாம், வா. இது என்னோட டாய்ஸ், அது உன்னோட டாய்ஸ். ஏ பார்த்தியா ராமு, எனக்கு தான் பெருசாக இருக்குது, உனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல? ஆமாண்டா, உன்னோட டாய்ஸை கொஞ்சம் எனக்கு விளையாட கொடுக்குறியா? சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுவோம். முதல்ல டாய்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரி முதல்ல கட்டுவோம், வா. உங்களுக்கு தானே சின்னதாக இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களையே பிரிக்கலாம். ஒரு வழியாக பாக்ஸ் வெளியில் எடுத்துட்டா, இன்னும் அந்த பாக்ஸ் நீ தூக்கு, பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரிடா சோமு, எடுக்கிறேன். ஓகே, இப்போ உன்னோட பாக்ஸையும் பெரிய. ஓகேடா, அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்று நீ அரேஞ்ச் பண்ணி என்னது நான் அரேஞ்ச் பண்ணுறேன். பிக்சர் இருக்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ண, தப்பா பண்ணிடாத. சரிடா. ஒரு வழியா எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏய் சூப்பராக அடிக்கிருக்கிறோம்டா, கரெக்டாக இருக்குது. இப்போ பாரு, உன்னோடது என்னோடது காம்பினேஷன் பண்ணால் சூப்பராக இருக்குது. என்னது சர்வீஸ் ஸ்டேஷன், உன்னது வந்து ஏர்போர்ட்டு வித்து சர்வீஸ் ஸ்டேஷன் தான். நல்லா இருக்கே, எல்லாமே அழகாக இருக்குடா. ஆமாண்டா ராமு, அம்மா கூப்பிட்டு காமிக்கலாமா? நம்மளோட டாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலல்ல. ஆமாம், கூப்பிட்டு காமிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோ, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குடா. கார் இது வழியாக வந்து அங்கே சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பிரிட்ஜ் வழியாக வந்து இது மேலே ஏறி உன்னோட சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம கூட்டிகிட்டு வரேன், இங்கே இருக்கு. அம்மா வாங்கம்மா, நாங்கள் டாய்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம், சூப்பராக இருக்குமா? நீங்களும் பாருங்கள். ஓ அப்படியா, செல்வா போகலாம். பசங்களாம் வெரி குட்ரா, சூப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் கரெக்டாக கட்டியிருக்கீங்க, வெரி குட் பாய்ஸ். மம்மி, எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டாய்ஸில் கொஞ்சம் நேரம் விளையாண்டு வாங்க. உங்களுக்காக நான் பஞ்சு மிட்டாய் செய்கிறேன், நீங்களும் வந்து பாருங்கள். இது பஞ்சு மிட்டாயா? நம்மளே செய்ய போகிறோம். ஆமாம், கடையில் தானே வாங்குவோம். எப்போ நம்ம வீட்டில் பஞ்சு மிட்டாய் செஞ்சுருக்கோம். ஆமாம், நான் பஞ்சு மிட்டாய் செய்யறதுக்கு மிஷின் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பாருங்கள். ஓகே, டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எப்படினாலே வாங்க. ஜாலி, நம்மளே கொஞ்சம் ட்ரை செய்ய போகிறோம். ஓகேடா, நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துரு, நம்ம கூட போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் சேர்ந்து எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். அம்மாட்டே சரி சரிங்களா, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன். சரிம்மா. சரிம்மா. ஒரு வழியை எடுத்து வச்சுட்டோம், வாடா உள்ள போகலாம். இது என்னமோ இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் நம்ம பஞ்சு மிட்டாய் செய்ய போகிறோம். ஆமாண்டா பசங்களா, இதில் தான் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை போடும் போது அது வந்து பஞ்சு மாதிரி வரும்.
நீங்க வந்து பார்த்துருப்பீங்க கடையெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு. அதோட மினி இதுதான் இது. இதை வச்சு தான் இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் நம்ம மேக் பண்ண போறோம். ஓ அப்படியா, சூப்பரா இருக்குமா. எனக்கு நிறைய கலர்ல பஞ்சு மிட்டாய் வேணுமா. கலர்ல தான் சாப்பிடக்கூடாது, ஒயிட் கலர்ல தான் சாப்பிடணும். ஏன்னா அது கலர்ல எல்லாம் கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தெரியும்ல. ஆமாமா, இருந்தாலும் ஒரே டைம் மட்டும் எங்களுக்கு கலர் கலரா பண்ணி காட்டுங்கம்மா. சரி, அதுக்கு தான் கலர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். சரிம்மா, எல்லா கலர்லயும் பண்ணி கொடுங்கம்மா. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ரொம்ப ஈகரா இருக்கும். சீக்கிரம் செஞ்சு கொடுங்கம்மா. வெயிட் பண்ணுங்க, பொறுமையா தான் நடக்கும் எல்லாம், அவசர அவசரமா நடக்காது. சரியா? சரி பண்றேன். ஐயா ஜாடி, ஐயா ஜாடி, இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட போறோமே. ஓகே, 2 பேரும் தூரமா நான் வந்து நில்லுங்க, நான் பஞ்சு மிட்டாய் செய்யற பாருங்க. ஓகேம்மா. அம்மா அம்மா எனக்கு பிங்க் கலர் பண்ணி தாங்க. அம்மா எனக்கும் பிங்க் கலர். ஓகே ஓகே, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, பண்ணி கொடுக்குறேன். இப்போ எங்கள் அம்மா வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி பிங்க் கலரில் பஞ்சு மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ வாங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா கலரையும் யூஸ் பண்ணி எல்லா கலர்லையும் ஒவ்வொரு பஞ்சு மிட்டாய் செய்யலாம். இங்க பாத்தீங்களா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒயிட் கலர் செஞ்சோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கலரா யூஸ் பண்ணி எல்லா கலர் பஞ்சு மிட்டாயும் செய்யணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மறக்காம இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை, டாடா, see you.